குளறுபடிகள் நிறைந்த நீட் தேர்வை மத்திய அமைச்சர் தாங்கி பிடிப்பது வெட்கக்கேடு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். மத்திய அரசாக இருந்தாலும் நீட் தேர்வு குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும். ஜி.கே. வாசன் வலியுறுத்தல். நான் ஜாதி பார்த்திருந்தால் எடப்பாடியை முதலமைச்சராக ஆக்கியிருக்க மாட்டேன். சசிகலா பேட்டி. குறுவை தொகுப்பு திட்டம் பெரும்பாலான விவசாயிகளுக்கு பயனளிக்காத ஓர் ஏமாற்று திட்டம். ஓ. பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. ஓட்டுநர் நடத்துனர்கள் சீருடை பேட்ஜ் அணிய வேண்டும். மாநகர போக்குவரத்து கழகம் உத்தரவு. மத்திய பிரதேசத்தில் மதுபான ஆலையில் தீ விபத்து. தீக்காயங்களுடன் 58 குழந்தை தொழிலாளர்கள் மீட்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மைக் சின்னத்தில் போட்டி. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவிப்பு. நாம் தமிழர் கட்சியை ஒரு பெரிய கட்சியாக எடுத்துக் கொள்ள முடியாது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சமூக நீதியை வென்றெடுப்பதற்கான போர். டாக்டர் ராமதாஸ் பேச்சு. அரசு பள்ளிகளில் 6890 ஹைடெக் லேப் நிர்வாகிகள் நியமனம். பணிகளை வரையறை செய்து பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. பாஜகவுக்கு எதிரான மனநிலையை முதலமைச்சர் மாற்றிக்கொள்ள வேண்டும். பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பேட்டி. பயங்கரவாத சம்பவங்கள் எதிரொலி. உயர்மட்ட குழுவுடன் மத்திய அமைச்சர் அமித் ஷா மீண்டும் ஆலோசனை. திருப்பதியில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். 36 மணி நேரம் காத்திருந்து தரிசனம். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பது ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் கோரிக்கை. சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் பேச்சு. தமிழகத்தில் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.